டிக்கெட் டிக்கெட் எனக்கு தெரிஞ்சு இந்த பஸ் கண்டக்டர் உன் மேல விருப்பமா இருக்கான்னு நான் நினைக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமா? என் பின்னாடி எத்தனை பசங்க சுத்துறாங்க தெரியுமா? இவன் என் பின்னாடி சுத்துறது எனக்கு டிக்கெட் காசு மிச்சம். ஓ, நீ அப்படி வரியா? நம்ம லைஃப்ல நிறைய பேர் இந்த மாதிரி வருவாங்க, வெறும் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக. அதனாலதான் நீங்க எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். இவங்க வெறும் யூஸ் பண்றதுக்காக வரும், எப்பவுமே உங்க கூட இருக்க மாட்டாங்க. ஸ்துதி, ஒரு நிமிஷம் வா. ஹே, அங்க பாரு, உன் லவர் வரான். நீ என்ன பைத்தியமா? அவன் ஆள் இல்ல. அட, உன் பின்னாடியே தான் சுத்துறான். அவன் உன் ஆள் தானே? அவன் வந்துட்டான் பாரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. ரொம்ப நாளா வந்து பேச நினைச்சேன். எனக்கு நீ ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை மேரேஜ் பண்ண நினைக்கிறேன். கல்யாணமா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? உன் மூஞ்ச நீ எப்பயாவது கண்ணாடியில பாத்திருக்கியா? என்னை கட்டிக்க ரிச் பாய்ஸ் வெயிட் பண்றாங்க. ஆனா நீ வெறும் பஸ் கண்டக்டர். ஆனா நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன். நிஜமான காதலா? புல்ஷிட். உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா? உன்னோட நீட்ஸையே உன்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இதுல என்ன பார்க்க போறியா நீ? நான் எவ்வளவு பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்றேன் தெரியுமா? அதோட பேராவது தெரியுமா உனக்கு? ஆனா எப்ப பார்த்தாலும் நீ சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட பேசுற. நான் நினைச்சா நீ என்ன உண்மையா லவ். ஒன்னு புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட ஒரு பொண்ணு சிரிச்சு பேசினா அவ உன்னை லவ் பண்றான்னு அர்த்தம் கிடையாது. நான் உன்கிட்ட எதுக்கு சிரிச்சு பேசுனேன்னு தெரியுமா? ஏன்னா நீ எங்க கிட்ட டிக்கெட் வாங்க மாட்ட. அந்த அளவுக்கு நீ ஒரு முட்டாள் தெரியுமா? சோ இப்ப வரைக்கும் நீ என்கிட்ட சொன்னது எல்லாம் பொய் தானா? என் ஃப்ரெண்டு ஒன்னும் முட்டாள் கிடையாது. உன்ன மாதிரி ஆளை போய் கல்யாணம் பண்ண. நீ எப்பயாவது உன் மூஞ்சி கண்ணாடியில பாத்திருக்கியா? உனக்கு அவ கேக்குதா? அவ எங்க, நீ எங்க? இங்க பாரு, காலேஜ்ல அவ பின்னாடி நிறைய பணக்கார பசங்க கியூல நிக்கிறாங்க. அவ முன்னாடி நீலாம் ஆளே கிடையாது. புரியுதா உனக்கு? ஆனா நான் உண்மையா உன்னை சீரியஸா லவ் பண்றேன். இன்னும் நான் உனக்காக ஒரு கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஓ, கிஃப்டா? இந்த ரிங் உனக்கு பிடிச்சிருக்கா? எங்க வாங்குன? பாண்டி பஜார்லயா? இல்ல வேற எந்த ரோட்டு கடையில போய் இந்த ரிங்க வாங்குன? இல்ல இவனாவது கடையில வாங்குறதாவது கண்டிப்பா திருடிட்டு வந்திருப்பான். இல்ல இல்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன். நான் கஷ்டப்பட்டு வாங்குனியா? காமி. இத கொண்டு போய் வேற எவட்டையா கொடு. இனிமே என் பின்னாடி வந்த வாங்க போலாம். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எப்பவுமே நிறைய பேர் இந்த மாதிரி காமெடி பண்ணுவாங்க. நீங்க அப்ப எதுவும் சொல்ல தேவையில்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. எதனாலன்னா அந்த ஹார்ட் ஒர்க் தான் ஒரு நாள் ஜவாப் கொடுப்பான். சார் ப்ளீஸ் சார், எங்களை விட்டுருங்க சார். இனிமேல் ட்ரிபிள்ஸ் வரமாட்டோம். நீங்க ஃபைன் கண்டிப்பா பே பண்ணணும். 3 பேர் வண்டியில போறாங்க, ஆனா யாருமே ஹெல்மெட்டே போடல. சார் ப்ளீஸ் சார், எங்களை விட்டுருங்க சார். இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம். எங்ககிட்ட காசு கூட இல்ல சார். சார் ப்ளீஸ் சார், எங்களை போக விடுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார். இல்ல இல்ல, நீங்க ரூல் பிரேக் பண்ணிட்டாங்க. உங்க மேல 5000 ஃபைனா இருக்கு. 5000? 5000? எங்ககிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்ல சார். பாருங்க, நீங்க ஃபைன் கண்டிப்பா பே பண்ணே ஆகணும். சார் சார் ப்ளீஸ் சார், எங்களை போக விடுங்க சார். இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம். பாருங்க, என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பேசணும்னா அங்க எங்களோட சார் இருக்காங்க, அங்க போயிட்டு சார் கிட்ட பேசுங்க. நீங்க இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன். சார், எங்க ஸ்கூட்டிக்கு ஒரு ஃபைன் விழுந்துருச்சு. ஆனா கட்டுறதுக்கு எங்ககிட்ட காசு இல்ல. எங்களை கொஞ்சம் விட்டுருங்களேன். நீங்க ஃபைல் எடுத்துக்கோங்க, நான் அப்புறமா வந்து பேசுறேன். அலன், நீயா? நீ ஐஏஎஸ்ஸா? ஆனா நீ கண்டக்டரால இருந்த. பஸ் வந்துருச்சு. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. எதனாலன்னா இவங்க வெறும் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக உங்ககிட்ட வருவா. அவங்களோட வேலை முடிஞ்சிச்சுன்னா உங்க பக்கத்துல திரும்பி பார்க்க மாட்டாங்க. எனக்கு அப்பவே நல்லா தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் நீ பெரிய ஆள் ஆவன்னு. இப்ப பாரு, இவ்ளோ பெரிய ஆபீசர் ஆயிட்ட. நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. ஆனா நிலைமை அப்படி இருந்துச்சு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு நடந்ததுக்கு சாரி கேட்டுக்கிறேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நீங்க போங்க, நான் வரேன். என்ன சொன்ன நீ? ட்ரூ லவ்? உன்ன மாதிரி பொண்ணுங்க பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை உண்மையா லவ் பண்ண நீ என்ன சொன்ன? என்ன ரிஜெக்ட் பண்ணி வச்ச. இதனாலன்னா நான் ஒரு கண்டக்டர். ஆனா இன்னைக்கு உனக்கு தேவை இருக்குன்னு என் மேல ட்ரூ லவ் ஞாபகம் வந்திருக்குல்ல? இரு பிரீத். ஷீஸ் பிரீத், மை வைஃப். அண்ட் பிரீத், இவர் வந்து நான் இது வரைக்கும் உண்மையா லவ் பண்ண பொண்ணு. அப்படியா? அந்த பொண்ணு தானா? ஆமா. நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்றேன். உங்களை பார்த்தா ஒன்று பேசணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்க இவரை ட்ரெஸ் பார்த்து ஸ்டேட்டஸ் பார்த்து ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க.
ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன், யாரையும் ட்ரெஸ் பார்த்தோ இல்லை ஸ்டேட்டஸ் பார்த்தோ அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஃபேக் தான். அவர் உங்களுக்கு ரிங்கு கொடுத்தாருல, அது ரொம்பவே வேல்யூபிளானது. ஏன் அது வேல்யூபிளானதுன்னு தெரியுமா? ஏன்னா அது அவர் உங்களுக்கு லவ்வோடு கொடுத்தாரு. அவர் உங்களை அவ்வளோ லவ் பண்ணாரு. எனிவேஸ், நடந்ததெல்லாம் என்னோட நல்லதுக்கு. அதான் இவ்வளோ நல்ல மனுஷன் எனக்கு கிடைச்சிருக்காரு. சாரி அனந்த். சாரி சாரி ஓகே, நான் இந்த விஷயத்துல நான் உனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன். ஆனா நீ லா பிரேக் பண்ணிட்ட, அதுல நான் உனக்கு கான்ஸ்டேபிள். ஆமா சார். இவர் மேல எவ்வளவு ஃபைன் எழுதிருக்காங்க? 5000 rupees சார். 5000 rupees. உங்க 3 பேர்ல யாருமே ஹெல்மெட் போடல. ஆனா 3 பேர் ஸ்கூட்டில போறாங்க. உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்கா? அதுவும் இல்லையா? லைசென்ஸ் இருக்கு சார். கொடுங்க லைசென்ஸ். இந்த லைசென்ஸ் எடுத்துக்கோ. இவங்க ஃபைன் பே பண்றது வரைக்கும் லைசென்ஸ் திரும்பி கொடுக்காதா? இன்னொரு விஷயம், நீங்க எப்பவுமே டிராஃபிக் ரூல்ஸ் பிரேக் பண்ணாதீங்க. இது எல்லாம் உங்க சேஃப்டிக்காக தான் இருக்கா? புரியுதா எல்லாருக்கும்? வா போலாம். நீங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்தாங்க, ரொம்ப தேங்க்யூ. உடனே இந்த வீடியோட சரியான மோரல் என்னன்னு கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்கு. ஸோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, இன்னும் ஃபேமிலி கூட இந்த வீடியோ உடனே ஷேர் பண்ணுங்க. இந்த மெசேஜ் அவர்கிட்ட சொல்லுங்க. இஃப் அட் ஆல் உங்கள் ஸ்டோரி இந்த மாதிரி வீடியோவில் வரணும்னு நினச்சா, நீங்கள் உங்கள் ஸ்டோரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சரியான மோரலோட. நான் உங்கள் ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உடனே உங்கள் ஸ்டோரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.